ஹலோ பியூட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் 6. போன எபிசோடில் வந்து அழகான கிஸ்ஸிங் சீனோட அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் காலையில் ரட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ தீ வந்து பக்கத்தில் வந்து படுக்கிறான். அவனோட ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு ரட்டி வந்து முழிச்சு எந்திக்கிறான். ரட்டி வந்து கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துலேயே வந்து தீ படுத்திருக்கான். இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து உனக்கும் கூட நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் ரோஸோட எசன்ஸ் எல்லாம் இருக்கும். இது ஸ்மெல் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, நான் இந்த ஸ்மெல்லோட உன்னை டெய்லி காலையில் ஏற்படுறதுக்காக வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மெதுவாக அவன் கிட்ட போகிறான் கிஸ் பண்ணுறதுக்காக. இதை பார்த்த ரட்டி வந்து மெதுவாக பெட்ஷீட் எடுத்து அவனோட லிப்ஸை வந்து மறைச்சிக்கிறான். இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தீ வந்து உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, அதனால தான் எழுப்புறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி தீ வந்து மெதுவாக ரட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே அவனோட பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டுட்டு மெதுவாக அவன்கிட்ட போகிறான், ஏதாவது கிஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் ரட்டி வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் கிளாஸுக்கு டைம் ஆகுதுல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ரட்டி வந்து கிளம்புன பிறகு 2 பேரும் காஃபி குடிக்கிறதுக்காக கீழே வராங்க. ஜாம் தான் அவங்க 2 பேத்துக்கும் காஃபி கொடுக்குறா. இவங்க 2 பேரும் காஃபி எடுத்துக்கிறாங்க. சரின்னு ஜாம் வந்து அந்த சைட் போயிடுறா. அப்போ வந்து தீ வந்து ரட்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை ஜாமும் வந்து நோட் பண்ணிடுறா. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. தீ வந்து ரொம்ப நேரமாகவே ரட்டியை வந்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். இதை வந்து ரட்டி பார்த்துட்டு ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து என்ன சொல்கிறான்னா ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து ஜாம் வந்து இடையில வந்து தப்பாக புரிஞ்சிக்கிறா. தீ வந்து ரட்டிக்கிட்ட பேசின டைலாக் எல்லாத்தையுமே வந்து ஜாம் வந்து அவங்க கிட்ட வந்து தீ சொல்கிற மாதிரி நினச்சிட்டு தப்பாக வந்து புரிஞ்சிக்கிறா. அதனால நான் வந்து அவ்வளோ அழகாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு தீ வந்து உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜாம் வந்து நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்ருக்கேன், என்னோட வேலை இங்கே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன்னோட வேலை இங்கே தான், ஆனால் நீ அந்த சைடு கொஞ்சம் போய் உன்னோட குக்கிங் வேலையெல்லாம் கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் தள்ளி விட்டுறான் அந்த சைடு. அப்புறம் திருப்பியுமே தீ வந்து ரட்டியை வந்து வெறிக்க வெறிக்க பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை வந்து ஜாமு நோட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. இதை வந்து தீயை நோட் பண்ணிட்டு உன்னோட வேலையை பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஜாமு சரி அப்படின்ட்டு வெளியே வந்துடுறா. ஜாம் வந்து அங்கேருந்து கிளம்புன பிறகு ரட்டி வந்து நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தீ கிட்ட கேட்குறான். இதுக்கு தீ வந்து என்ன சொல்கிறான்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், நீ இப்படிலாம் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தீ வந்து ரட்டியோட கிளாஸில் சேர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ரட்டி வந்து வேணுனே சேர்ஸ் பண்ணாமல் அவனோட காஃபி எடுத்து அவன் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதை வந்து தீ பார்த்துட்டு நீ வந்து வளைஞ்சு நெளிஞ்சே போக மாட்டியா, எப்போவுமே இப்படி தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து தீயை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் உள்ளே இருந்த ஜாம் வந்து வெளியே வந்திருப்பாள்ல, அவள் குயிக்கிட்ட வந்துட்டு உள்ளே என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு புரியலை, என்னமோ தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா குயிக்கிட்ட. இதுக்கு குய் வந்து பார்த்துட்டு நீ திருப்பியும் தப்பாக தான் புரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஜாம் வந்து குயியோட காதை பிடிச்சி திருவுறா. திருவிக்கிட்டே என்ன சொல்கிறான்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறான். உள்ளே வந்து இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட குயி வந்து மாற்றி மாற்றி பார்த்துக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு வந்து ஜாம் டென்ஷன் ஆகிட்டு உனக்கு அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து அதேமாரி பார்த்து காமிக்கிறா. இதனால குயி வந்து நீ கொஞ்சம் பார்க்கறத நிறுத்துறியா, எனக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜாம் வந்து எனக்கு ரட்டியை நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறா. அடுத்ததாக எல்லாருமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் தீ வந்து மைக்கிட்ட வந்து நார்மலாக வந்து ஃப்ரெஞ்சில் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் போகுது. இதை வந்து ரட்டி கேட்டுட்டு 2 பேருமே ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக ரட்டி வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ குண்டக் வந்து எந்திரிச்சு நின்று கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறான். அதனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி வந்து எல்லாருக்குமே டெஸ்ட் வைக்கிறான். எல்லாருமே அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து ரட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கிளுக்கு மட்டும் ஆன்சர் தெரியல போல இருக்குது. அவர் ரொம்ப நேரமாகவே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இதை வந்து ரட்டி பார்த்துட்டு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவரு வந்து பேப்பரை கொடுத்துட்டு போகிறாரு. ரட்டி வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் வெளியே வருவான். அப்போ குண்டக்கு வந்து பின்னாடியே வந்து எனக்கு ஒரு வேர்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி கேட்குறான். உனக்கு எந்த இடத்துக்கு போக பிடிக்கும் அப்படின்றத எப்படி ஃப்ரெஞ்சில் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டியும் வந்து அதை சொல்லி கொடுக்குறான். சரின்னு குண்டக்கும் அதை திருப்பி சொல்லி பார்க்குறான். ரட்டி இதை கேட்டுட்டு கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். குண்டக்கு வந்து இதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேராக மெக்கு கிட்ட தான் வரான். மெக்கு கிட்ட வந்து எந்த இடத்துக்கு போக பிடிக்கும் அப்படின்றத ஃப்ரெஞ்சில் கேட்குறான். இதை கேட்ட மெக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஞ்சிலேயே வந்து ஆன்சர் பண்ணுறான். மேக் வந்து ஒரு கூடையில் குப்பையெல்லாம் அள்ளி வச்சுட்டு அதை தூக்குறான். குண்டக்கும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தூக்கியிருப்பான். இவன் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவான், இவன் சொல்லி கொடுத்ததுக்காக. இதை வந்து கேட்டுட்டு டக்குன்னு குண்டக்கு வந்து அந்த குப்பை தொட்டியை வந்து கீழே போட்டுடுறான். இதை வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மேக் வந்து கேட்குறான்.
இதுக்கு குண்டக்கு வந்து நான் உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன வந்து நார்மலா ஒரு ஃப்ரெண்டா பாரு. எதுக்கு என்ன சாருன்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேற்கு வந்து நீங்களும் நானும் இப்ப ஸ்கூல்ல இருக்கோம். பார்க்குற யாராவது தப்பா நெனச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு குண்டக் வந்து டென்ஷன் ஆயிட்டு மெக் அப்படின்னு சொல்றான். இவன் மெக் அப்படின்னு சொன்னதும், மெக் வந்து குண்டக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். குண்டக்ன்னு சொல்லி மெக்க கூப்பிட்டதும் குண்டக் வந்து சமாதானம் ஆகிர்றான். மெக் வந்து குண்டக் கிட்ட நீங்க ரொம்ப நாளாவே இப்ப ஃப்ரெஞ்ச் கத்துக்கிட்டு வரீங்க. நீங்க எந்த வேர்டா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லி நார்மலா இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இத வந்து குண்டக்கோட அப்பா பார்த்துட்டு, "என்ன நடக்குது அங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா அங்க வந்து நிக்கிறாரு. "நீ ஒரு சர்வெண்டா இருந்துட்டு என்னோட பையன்கிட்ட நார்மலா பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இத கேட்ட குண்டக் வந்து அது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரான். ஆனா மெக் வந்து அத தடுத்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரு என்கிட்ட நார்மலா அவரு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்றான். இது வந்து அவங்க அப்பா கேட்டுட்டு, "சர்வன்ட் வந்து சர்வெண்டா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏதாவது வேலை இருந்தா என் வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. குண்டக்கும் வந்து வேற வழி இல்லாம அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே நைட் ஆயிடுது. தீ வந்து ரட்டியோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு வீட்ட பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அப்ப வந்து மே வந்து "நீங்க தூங்கவும் வரமாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயும் போ மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தீ வந்து "நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு மே வந்து என்ன கேட்குறான்னா, "நீங்க வந்து இங்க நின்னு சும்மா அந்த செவுத்தையே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றான். இப்படியே கொஞ்ச நேரம் அந்த வீட்ட வந்து பார்த்துட்டு, "சரி கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மே கிட்ட சொல்றான். சரின்னு மேயும் வந்து வண்டி எடுக்கிறதுக்காக போறான். அப்ப திடீர்னு வந்து ரட்டி அங்க வந்து நிக்கிறான். "இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு ஒரு ஹலோ கூட சொல்லாம போறியே!" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத வந்து தீ பார்த்துட்டு சரின்னு உள்ள வரான். தீ வந்து ரட்டிக்கிட்ட "இவ்வளோ நேரம் ஆகியும் நீ ஏன் தூங்காம இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ரட்டியும் திருப்பி தீக்கிட்ட அதே விஷயத்த தான் கேட்குறான். "இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்க ஏன் இப்ப தூங்காம இருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்குறான். "எனக்கு சும்மா உன்ன பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரட்டி வந்து "அப்ப ஏன் உள்ள வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தீ வந்து என்ன சொல்றான்னா, "எனக்கு சும்மா வெளிய நின்னு உன்னோட பெட்ரூமோட ஜன்னல மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே வந்து 2 பேரும் கொஞ்சம் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த பிறகு தீ வந்து ரட்டியோட கைய பிடிக்கிறான். ராட்டி வந்து கைய எடுத்து விட்டுட்டு, "யாராவது பாத்துற போறாங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா தீ வந்து திருப்பியும் ரட்டி மேல கைய வச்சுட்டு, "யாரும் பாக்க மாட்டாங்க. இது கரெக்டான இடம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவன்கிட்ட கிஸ் பண்ற மாரி வரான். அதனால ரட்டி வந்து திருப்பியும் தீய வந்து தள்ளி விடுறான். இத வந்து தீ பாத்துட்டு, "நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணேன். சரி ஓகே. ஆனா நீ ஏன் இவ்வளோ நேரம் தூங்காம வெயிட் பண்ற? யாருக்காக வெயிட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ராட்டி வந்து "அதெல்லாம் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். இத வந்து தீ பார்த்துட்டு, "காலையில நீ வந்து வளைஞ்சு கொடுத்தே போமாட்ட" அப்படின்னு சொல்லுவான்ல, அதே மாரி இப்பவும் வந்து "நீ வந்து வளைஞ்சு கொடுத்தே போமாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் திரும்பும்போது, தீ வந்து அங்க இருக்கிற ஃபுல் மூன பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மாரி ஃபுல் மூன் வரும்போது இங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படின்னு சொல்றான். ராட்டி வந்து அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்றத பத்தி கேட்குறான். அதுக்கு தீ வந்து ரிவர்ல வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். ரிவர்ல வந்து சின்னதா போட் மாரி செஞ்சு அதில மெழுகுவர்த்தி வச்சு அந்த ரிவர்ல விடுவோம் அப்படின்ற மாரி சொல்றான். "நீ என் கூட வரியா?" அப்படின்னு சொல்லி தீ கேட்குறான். இத கேட்டதும் ராட்டிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. "அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஜாலியா இருக்கும்னா, அப்ப என்னையும் கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லி கேட்குறான். தீயும் "சரி நாளைக்கு நான் வரேன். நீ வந்து வெயிட் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபெஸ்டிவலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே வந்து தீ வந்து திருப்பியும் ராட்டிய கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனா ராட்டி வந்து டக்குன்னு கீழ குனிஞ்சிடுறான். அதனால ராட்டியோட நெத்தியில வந்து கிஸ் பண்ணிட்டு, "நீ போய் தூங்கு. நாளைக்கு காலையில நம்ம பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றான். "நீயும் தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராட்டி அங்கேருந்து போறான். கொஞ்ச தூரம் போயிட்டு 2 பேரும் திரும்பி பார்த்துக்கிறாங்க. ராட்டி வந்து இத பார்த்துட்டு குட் நைட் அப்படின்னு சொல்றான். தீய வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் 2 பேரும் நடக்குறாங்க. நடந்துட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு திருப்பியும் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே அந்த நைட் அங்கேருந்து முடியுது. அடுத்த நாள் காலையில வந்து ரிவர்ல விடுறதுக்கு போட் செய்யறதுக்காக அந்த பனானா லீஃப் எல்லாம் வந்து ரட்டி வந்து தொடச்சு குடுத்துட்டு இருக்கான். நம்ம தீ வந்து அத செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப தீ வந்து ரட்டிய பார்த்துட்டு, "நீ ரொம்ப நல்லாவே கிளீன் பண்ற" அப்படின்னு சொல்றான். இத வந்து ரட்டி கேட்டுட்டு, "கிளீன் பண்றதுக்குலாம் இவ்ளோ கிரெடிட் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் பார்த்து அத சிரிக்கிறாங்க. இப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு காரோட சவுண்ட் கேட்குது. தீ வந்து குய்ய கூப்பிட்டுட்டு, "யார் வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு குய் வந்து, "ஒரு ஃப்ரெஞ்ச்மேன் வந்து வந்திருக்காங்க, ரட்டிய பார்க்கறதுக்காக" அப்படின்னு சொல்றான். ரட்டி வந்து ஃப்ரெஞ்ச்ல இருந்து வந்திருக்கிறவன பார்த்ததுமே, கையில இருந்த வாழை இலையெல்லாம் கீழ போட்டுட்டு, டக்குனு அவன போய் கட்டிப்புடிச்சு, "எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற தீக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகிடுது. ரட்டி வந்து, "என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் வந்து, "உங்க அப்பா வந்து ஒரு மெசேஜ உன்கிட்ட குடுக்க சொன்னாரு. அதுக்காக தான் உன்ன பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் அந்த ஃப்ரெஞ்ச்மேனும் ரட்டியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து கீழருந்து தீ பார்த்துட்டு ரொம்ப கடுப்பா அந்த இலையெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கான். "நீ இல்லாம போட்ல வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. சியாம்ல உள்ளவங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து கீழருந்து தீ பார்த்துட்டு இவனும் தனியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவரு ஏன்டா இப்படி தனியா சிரிக்கிறாரு அப்படின்னு. அடுத்ததா அந்த ஃப்ரெஞ்ச்மேன் வந்து, "உங்க அப்பா இந்த லெட்டர உன்கிட்ட குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து குடுக்குறான். ரட்டியும் வந்து அத வாங்கிக்கிறான். இத வந்து தீ பார்த்துட்டு அந்த இலையெல்லாம் வந்து பிக்க ஆரம்பிக்கிறான்.
2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்களே! என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத நெனச்சு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கான். இத வந்து ஜாம் பார்த்துட்டு "உன்னோட லாடுக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மே சொல்றான். இத வந்து குய் பார்த்துட்டு "எதுவும் இல்ல அப்படின்னா, உன்னோட லாடியே இவ்வளோ டென்ஷனா வந்து அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு தனியா பேசிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி இவங்க பேசுறத பார்த்துட்டு, "என்ன பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி தீ கேட்குறான். இவங்க 3 பேரும் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து வேலைய தான் பார்த்துட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த இலையெல்லாம் வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச்மேன் குடுத்த லெட்டர வந்து ரட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல வந்து அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "கடைசியா இத்தனாம் தேதிக்குள்ள வந்து நீ ஃப்ரான்ஸுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத பார்த்துட்டு ரட்டி வந்து தீய வந்து பாவமா பார்க்குறான். லெட்டர வந்து ரட்டி கிட்ட குடுத்துட்டதுனால, அந்த ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து "நான் வந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாரு. ரட்டியும் "சரி பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த ஃப்ரெஞ்சுக்காரர் வந்துட்டு போன கேப்லயே வந்து தீ வந்து அந்த போட்ட முழுசா செஞ்சு முடிச்சிடுறான். அத வந்து ரட்டி கிட்ட வந்து காட்டுறான். "ஃபுல் மூன் ஃபெஸ்டிவலுக்கு என் கூட மட்டும் தான் வரணும். ஏன்னா உன்ன பார்த்துக்கிற பொறுப்பு வந்து என்னோடது தான். அதனால நீ என் கூட தான் வரணும்" அப்படின்னு சொல்றான். இத வந்து ரட்டி கேட்டுட்டு, "ஓ! எனக்கு ஆர்டர் போடுறியா? சரி பரவால்ல. இருந்தாலும் எனக்கு இது புடிச்சிருக்கு. அதனால நான் உன் கூடயே வரேன்" அப்படின்னு சொல்றான். அடுத்ததா மெக்க தான் காட்டுறாங்க. அவன் கிளாஸ் ரூம்ல டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப குண்டக் வந்து, "இந்தா புக்கு நேத்து எங்க அப்பா வந்ததுனால உன்கிட்ட இந்த புக்க குடுக்க முடியல" அப்படின்னு சொல்றான். ஆனா மெக்கு வந்து அந்த புக்க வாங்காம தள்ளி போயிடுறான். குண்டக் வந்து இத பார்த்துட்டு, "நேத்து ஏன் எங்க அப்பாட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல விடாம என்ன தடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மெக் வந்து என்ன சொல்றான்னா, "உங்க அப்பா வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் உன்ன தடுத்தேன்" அப்படின்னு சொல்றான். "உங்க அப்பாவ உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி மெக் கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து, "நான் கண்டிப்பா வந்து இத சொல்லியிருந்தா நான் ஃபேஸ் பண்ணியிருக்க ட்ரை பண்ணியிருப்பேன்ல. நீ ஏன் என்ன சொல்ல விடாம செஞ்ச?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்ததா குண்டக் வந்து மெக்கு கிட்ட என்ன சொல்றான்னா, "இந்த மாரி ஃபெஸ்டிவல ஒட்டி பாக்ஸிங் நடத்துறாங்கல்ல, நான் அங்க போறேன். நீ என் கூட வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேற்கு வந்து எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் வந்து ரிவர் கிட்ட போயி கேண்டில் ஏத்தி போட்ல விட போறேன் அப்படின்னு சொல்றான். மேற்கு வந்து நீயும் வரியா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு குண்டக் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். போன வாட்டி நீ எங்க அப்பாகிட்ட எனக்கு லவ்வர் இருக்கான்னு சொன்னல்ல, அதனால அவரு என்கிட்ட அந்த லவ்வரோட பேர வந்து கேட்டுட்டே இருக்காரு. அதையே வந்து நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கேன். அதே மாரி இன்னிக்கும் நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேற்கு வந்து குண்டக்குக்கு உண்மையாவே ஆள் இருக்குன்னு நெனச்சுட்டு, உங்க அப்பாகிட்ட அந்த பொண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றான். கேட்ட குண்டக்கு வந்து, "எங்க போனாலும் உன் கூட தான் போணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா நீ தானே என்னோட ஒரே ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா மெக் வந்து இதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்குறான். குண்டக்கு வந்து "நீ வந்து தான் ஆவணும்" அப்படின்னு சொல்லிட்டு புக்க அவன் கையில குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அடுத்ததா தீ வந்து அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளிய வரான். அங்க வந்து ரட்டி வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபெஸ்டிவலுக்கு போகணும்ல அதுக்காக தான். தீ வந்து ரட்டிய பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறான். "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. ரட்டி வந்து அதுக்கு என்ன சொல்றான்னா, "நான் வந்து என்னோட பாடி கார்ட கூப்பிட்டுட்டு போறதுக்காக வந்தேன் ஃபெஸ்டிவலுக்கு" அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு கொஞ்சம் நெருங்கி வர மாரி இருக்கும். இத வந்து மே பார்த்துட்டு இது வந்து பொது இடம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இருமுற மாரி சிக்னல் குடுக்குறான். இதுல வந்து 2 பேரும் உஷாராயிட்டு திருப்பி 2 பேரும் விலக ஆரம்பிச்சுடுறாங்க. டீக்காக ரட்டி எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ, அதே மாரி இந்த பொண்ணும் டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தான் அந்த மினிஸ்டரோட பொண்ணு. இவங்க தான் வந்து டீக்காக பேசி வச்சிருப்பாங்க இவங்க வீட்ல. ரட்டி வந்து இத பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தீ வந்து மாத்தி மாத்தி 2 பேத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். "இதுதான் ரட்டி என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்றான். அதேமாரி ரட்டி கிட்ட "இது வந்து மினிஸ்டரோட பொண்ணு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த என்ன சொல்றாங்கன்னா, "உங்களோட கிராண்ட் மதர் வந்து உங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் வந்து சேர்ந்து ஃபெஸ்டிவலுக்கு சொன்னாங்க" அப்படின்னு சொல்றா. இதுக்கு தீ வந்து பாக்கிட்டு "அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்றதுக்காக போறான். அப்ப ரட்டி வந்து அவன தடுத்துட்டு, "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அவங்க கூட போயிட்டு வாங்க. நான் வந்து குய் கூடயும், ஜாம் கூடயும் போயிட்டு வந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இத பார்த்த வந்து, "நீங்க ஏற்கனவே உங்க கெஸ்ட் கூட செலிப்ரேட் பண்றதா இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதனால தீ வந்து ரட்டிய தனியா கூப்பிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. நான் வந்து அந்த வேலைய எப்படியாவது முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு 7 மணி வரைக்கும். நான் அதுக்குள்ள எப்படியாவது வந்துடுறேன். அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான். சரின்னு நம்ம ரட்டியும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்ததா தீயோட வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "உங்க பொண்ணுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமாமே? அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா? உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தீ வந்து லேடி வந்து ரொம்பவே திறமையான பொண்ணு தான். ஆனா என்னோட ஒர்க்ல வந்து அவங்கள இன்க்ளூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இத தீயோட அப்பா வந்து கேட்டுட்டு, "லேடி அப்படின்னு சொல்லி ஏன் ரொம்பவே ஃபார்மலா பேசுற? கொஞ்சம் கேஷுவலா பேசு. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே அது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தீயோட பாட்டி வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பழக பழக வந்து சரியாயிடும். அவங்க இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து பாவோட அப்பா வந்து கேட்டுட்டு, "எனக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க 2 பேரும் நல்லா பேசி பழகிக்கிட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ரட்டி, குய், ஜாம் அப்படின்னு 3 பேரும் வந்துடுறாங்க. ரட்டி வந்து அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொல்றான்னா, "நான் டீக்காக வெயிட் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றான். இத வந்து அவங்க 2 பேரும் கேட்டுட்டு, "சரி ஓகே" அப்படின்னு சொல்றாங்க.
அதே இடத்துக்கு வந்து குண்டக்கு வந்து ஒரு லேடியோட வரான். அந்த லேடி வந்து அவங்க அம்மாவா, இல்ல வேற யாருமா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. அந்த லேடி வந்து அங்க இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே வந்து பார்த்துட்டு, "இத வாங்கலாமா? அத வாங்கலாமா?" அப்படின்னு சொல்லி குண்டக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே வந்து திரும்பும்போது, குண்டக்கு வந்து அங்க வேற ஒரு ஆள நிக்க வச்சுட்டு அங்க வந்து எஸ் ஆயிடுறான். அங்கருந்து ஸ்ட்ரெயிட்டா பாக்ஸிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தான் வரான். அங்கங்க திரும்பி தேடிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் மெக்க தான் தேடுவான் போல இருக்கு. அப்ப தேடிட்டு திரும்பும்போது தெரியாம ஒரு மொட்டை மண்டை மேல இடிச்சிடுறான். அவரு கையில இருந்த போட் வந்து கீழ விழுந்துருது. குண்டக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்றான். ஆனா, அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து அதெல்லாம் கேட்காம அங்கருந்து கோச்சிட்டு போறா. இதனால அந்த மொட்டை மண்டை வேற டென்ஷன் ஆயிட்டு திருப்பி நம்ம குண்டக்கிட்டயே சண்டைக்கு வரான். அந்த மொட்டை மண்டை வேற குண்டக்கூட வாயில அடிச்சிடுறான். அந்த நேரம் பார்த்து மெக்கு வந்து கரெக்ட்டா வந்து அந்த மொட்டை மண்டையோட கைய புடிச்சு டக்குன்னு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இங்கேருந்து வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குண்டக்க கூட்டிட்டு போறான். அடுத்தது தீயோட வீட தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தீயோட வாட்ச்ல வந்து டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கிட்டத்தட்ட மணி 9 ஆக போகுது. 7 மணிக்கு ரட்டிக்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தீ ரொம்பவே டென்ஷனா இருக்கான். இத வந்து அந்த பொண்ணு வந்து நோட் பண்ணிடுறா. தீயோட அப்பாவும் பாட்டியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அடுத்த வாரம் வந்து இவங்களுக்கு ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட தீ வந்து அதெல்லாம் தேவையில்ல. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு ஏன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க. அதுக்கு தீ வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் வந்து வேலைய வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல கப்புலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. "நீ வந்து எனக்கு இப்ப மிஸ்டர் ரட்டிய வந்து பாத்துக்கிறதுக்கான வேலை வந்து எனக்கு குடுத்துருக்கீங்க. நான் வந்து அத முதல்ல ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க அப்பா வந்து "அதுக்கு வேற ஆள் போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரட்டி வந்து "இல்ல அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் வந்து அத கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு செஞ்சு முடிக்கணும். நீங்க ரட்டியோட அப்பாகிட்ட வந்து ரட்டிய நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ரட்டி வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுவரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். இத வந்து பாட்டி கேட்டுட்டு, "பாவ பாத்து நீ இப்ப கல்யாணத்துக்கு ரெடி அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு தீக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க 2 பேரும் வந்து நல்ல கப்புல்ஸா இருந்து காட்டணும் இந்த பீப்பிள் முன்னாடி" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தீ வந்து எல்லார் முன்னாடியுமே "அதுக்கு தான் நான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததா மெக்கையும், குண்டக்கையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த மொட்டைக்கு பயந்து ஒரு மரத்துக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து மெக் வந்து "நீ ஏன் அந்த சைடு போன? அந்த லேடி யாரு உன்னோட லவ்வரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் இப்படி கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா அந்த லேடிய பார்த்துட்டு நான் இவங்க அம்மாவா இருக்குமோன்ற அளவுக்கு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் குண்டக் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். "நான் பாக்ஸிங் பண்ற இடத்துக்கு எங்க அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லேடி கூட சேர்ந்து வர மாரி ஆக்ட் பண்ணிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் குண்டக் வந்து மெக்கு கிட்ட அவனோட பாஸ்ட்டெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். "நான் வந்து எதுனாலும் ஸ்லோவா தான் லேர்ன் பண்ணிப்பேன். ஆனா எங்க அப்பா வந்து இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து நெறைய லாங்குவேஜ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு நான் வந்து வெளியுறவுத் துறையில வந்து வேலை பார்க்கணும்னு ஆசை. அதனால அவரோட ஃப்ரெண்ட வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து பிளைண்டா வந்து என்ன நம்பி எனக்கு வேலை தரேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு புடிக்கல. எனக்கு வந்து பாக்ஸிங் பண்றது தான் ஃபன்னா இருக்கு. புடிச்சிருந்தது. அதனால தான் நான் பாக்ஸிங் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் முன்ன பின்ன யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. உன்கிட்ட கூட இப்ப தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் மேக்கு அவனோட பாஸ்ட்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட சின்ன வயசுல நான் ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்தேன். எங்க அம்மா வந்து என்ன வேலைக்கு போய் தான் காப்பாத்துனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அம்மாவால சமாளிக்க முடியல. அதனால அவங்க கிட்ட இருக்கிற நிலத்த வந்து வித்து என்ன காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. ஆனா நிலத்த வாங்குனவங்க வந்து எங்க அம்மாவ ஏமாத்திட்டாங்க. இதனால எங்க அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எப்படியாவது காசு சேர்த்து வச்சு இழந்த நிலத்த வந்து நான் மீட்டெடுக்கணும். அதுக்காக தான் நான் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்ன மாரி நானும் இந்த விஷயத்த முன்ன பின்ன யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. உன்கிட்ட தான் டைம் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் குண்டக் வந்து இத கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். மெக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் பாக்ஸிங் பண்ண போறேன் அப்படின்னு மெக் சொல்றான். நானும் வரேன் அப்படின்னு சொல்லி குண்டக் சொல்றான். சரி அப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மெக் அங்கருந்து ஓடிடுறான். அவன ஃபாலோ பண்ணிட்டு குண்டக்கும் ஓடுறான். அடுத்ததா ரட்டிய தான் காட்டுறாங்க. அவன் டீக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் ஆள காணோம். ஜாம் வந்து இதனால தூங்கி வழிஞ்சு கீழ விழுக ஆரம்பிச்சுடுறா. உடனே எந்திரிச்சு "குய் நீ தானே என்ன தள்ளி விட்ட" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "இல்ல நான் தள்ளி விடல" அப்படின்னு சொல்லி குய் சொல்றான். "இல்ல நீ தான் என்ன தள்ளி விட்ட" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்துட்டு ரட்டி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரட்டி கிட்ட வந்து ஜாம் என்ன கேட்குறான்னா, "ரொம்பவே டைம் ஆச்சு. இதுக்கு மேல தீ வருவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம போய் போட்ட விட்டுறலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனா ரட்டி வந்து இதுக்கு ரொம்பவே யோசிக்கிறான். அதனால குய் வந்து ரட்டி கிட்ட என்ன சொல்றான்னா, அவரு வந்து ஆல்ரெடி அவரோட ஃபியான்சிய கூட போட்ட விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு ஜாம் வந்து வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அடிக்கிறா. இதனால ரட்டி வந்து எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து போய் போட்ட விட்டுட்டு போய் தூங்குங்க. நான் வந்து இங்க டீக்காக வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு அவங்க 2 பேரும் அங்கருந்து போட்ட விடுறதுக்காக கிளம்புறாங்க.
அதே நேரம் இங்க பாவையும் தீயையும் தான் காட்டுறாங்க. ஏற்கனவே மணி வந்து 11 ஆவுது. வந்து தீய பார்த்து இவன் போட்டுறதுக்கு வருவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதனால வந்து தீக்கிட்ட நீங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறீங்களா? இல்ல தள்ளி போடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ. இப்போதைக்கு அத பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். வந்து அவன் கையில இருக்கிறத கிட்ட குடுத்துட்டு, "நீங்க இத ரிவர்ல விட்டுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத வந்து கேட்டுட்டு, "நீங்க வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இதுக்கு வந்து, "நான் இங்கேயே வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 ஃபேமிலில இருக்கிறவங்களும் நம்ம 2 பேரும் இத சேர்ந்து விடணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க வேற யார் கூடயாவது சேர்ந்து போட்ட விடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதுக்கு வந்து, "நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க வந்து போய் போட்ட விட்டுட்டு வாங்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்து பின்னாடி நடக்க போறத நெனச்சு இப்பவே பயப்படுறீங்களா? நீங்க எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதுக்கு வந்து என்ன சொல்றான்னா, "நான் இன்னைக்கே கூட அத ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு அத பத்தின எந்த பயமும் கிடையாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்து, "நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. ஆனா வந்து, "பரவால்ல நீங்க விட்டுட்டு வாங்க. நான் இங்க வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் காருக்கு வந்து ஒண்ணா நடந்து போலாம். அங்க உங்கள ட்ராப் பண்ணிட்டு நான் மத்த வேலைய பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இத வச்சே வந்து நல்லா புரிஞ்சுக்கிறா. ரட்டி கூட தான் இவன் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான் அப்டின்ட்டு. அதனால நான் கண்ண மூடி எண்றேன். அதுக்குள்ள இங்கேருந்து கெளம்பிருங்க அப்டின்னு சொல்லிர்றா. இதனால சரி அப்டின்ட்டு நம்ம தீயும் அங்கருந்து கெளம்பிர்றான். இவன் மூடி எண்றதுக்குள்ளயே. ரட்டிய தேடிக்கிட்டே வந்து ரொம்ப வேகமா வந்து பார்க்குறான். ஆனா அந்த போட்டு மட்டும் தான் அங்க இருக்கு. ரட்டிய அங்க காணோம். சரின்னு அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே ரட்டிய தேட ஆரம்பிக்கிறான். கடைசியா வந்து ரட்டிய கண்டுபிடிச்சிடுறான். ரட்டி வந்து இந்த வெடியெல்லாம் வெடிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த இடத்துல தான் இப்ப நின்னுட்டு இருக்கான். வந்து ரட்டிக்கிட்ட "சாரி லேட் ஆயிடுச்சு ரொம்ப" அப்படின்னு சொல்றான். ரட்டி வந்து "பரவால்ல" அப்படின்னு சொல்றான். "சரி வா போட்டு விட போலாம்" அப்படின்னு சொல்லி ரட்டிய கூப்பிடுறான். ரட்டி வந்து "எனக்கு வெடி வெடிக்கணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு கிட்ட கேட்குறான். இல்லாட்டி இப்படி கேட்டு வந்து முடியாதுன்னு சொல்லுவான்னா, அவன் வந்து உடனே வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துடுறான். நம்ம ரெட்டியும் வந்து ஒவ்வொரு வெடியா ஜாலியா வெடிச்சிட்டு வரான். கடைசியா ஒரே ஒரு வெடி மட்டும் தான் அங்க இருக்குது. வந்து இத பார்த்துட்டு அந்த ஒண்ணு தான் இருக்கு. அதையும் வெடிச்சிட்டு வா நம்ம போட்டு விடுறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ரெட்டி வந்து அதெல்லாம் வேணாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெடியெல்லாம் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால தீக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துருது. வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சிட்ட பிறகு 2 பேரும் அந்த ரிவர் கிட்ட வராங்க போட்டு விடுறதுக்காக. ராட்டி வந்து இப்படி தயங்கிக்கிட்டே நிக்கிறத பார்த்துட்டு, வந்து என்கிட்ட எதுவும் கேட்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுக்கு ராட்டி வந்து என்ன கேட்கறான்னா, "நீ வந்து வேற யார் கூடயும் போட்டு விட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். வந்து, "நீ லேடி பாவ பத்தி தானே கேட்கற? நான் அவங்க கூட மட்டும் இல்ல, வேற எந்த லேடி கூடயுமே நான் போட்டு விட மாட்டேன். எனக்கு வந்து உன்ன மட்டும் தான் பிடிக்கும். நான் உன் கூட மட்டும் தான் வந்து போட்டு விடுவேன்" அப்படின்னு நம்ம சொல்லிடுறான். ராட்டி வந்து இன்னைக்கு காலையில அந்த பிரெஞ்சுக்காரன் வந்திருப்பான்ல, அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் கிட்ட. வந்து இத நோட் பண்ணிட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் உன்னோட நாட்டுக்கு போய் தான் ஆகணும். பட் இருந்தாலும் நீ எவ்வளோ நாள் இருந்து இங்க இருக்கிறியோ, அது வரைக்கும் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ரட்டி வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டே, "என்னதான் இருந்தாலுமே நான் வந்து ஒரு மென்னு. பாவா மாரி நான் வந்து ஒரு விமன் கிடையாது" அப்படின்னு சொல்றான். இத வந்து கேட்டுட்டு, "நான் வந்து உன் கூட தான் போட்டு விடுவேன். நீ வந்து வந்தா வா, இல்லன்னா வரலன்னா உன்னோட விருப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போட்டு விடுறதுக்கு வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அப்புறம் என்னோட சோல்மேட் வந்து ரட்டி, நாங்க 2 பேரும் வந்து எப்பவுமே வந்து சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இப்படி தனியா ப்ரே பண்றத பார்த்து ரட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அவனும் வந்து கிட்ட போறான். போய் அவங்க கூட சேர்ந்து அவனும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். நானும் என்னோட சோல்மேட் வந்து ரொம்ப நாளா வந்து சேர்ந்து நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். இத வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. சரின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த போட்ட வந்து தண்ணீல விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாத்தி பார்த்துக்கிறாங்க. மெதுவா அப்படியே கைய புடிச்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் 6 வந்து முடியுது. எபிசோட் 7 பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.